ஷிசுனே என்னாச்சு? லேடி சொன்னாடே அது என்னன்னா எல்லா உண்மையும் சொல்லி விட்டாங்க. என்ன? அடே கூடவே ஒருத்தர் இருக்கான்டா, என்னன்னு பாருங்கடா. நருட்டோவை கிட்னாப் பண்ணது யாரா இருந்தாலும் சரி, அவனை கொன்னுட்டு நருட்டோவை கூட்டிட்டு வாங்க. ஹாய்மா. நருட்டோ ஷிப்புடன் தமிழ் 222வது எபிசோட். 222வது எபிசோட். 21 செம்ம பயங்கரமா போச்சு. ஏன்னா நான் கபிட்டோ ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அந்த மதுரா உச்சிகாவே வந்து பார்த்து பயந்து அந்த பாடி அது யாரு அப்படிங்கறது நம்ம சஸ்பென்ஸா இருக்கு. இப்போ வந்து கபிட்டோ வந்து மதுராவை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அவன் ஏன் கூட்டி போறான்றதும் சஸ்பென்ஸா இருக்கு. வர்ற எபிசோடு எந்த மாதிரி இருக்க போகுது, பயங்கரமா இருக்கும்னு நான் வந்து யோசிக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இது வரப்போகுது அப்படிங்கிறத. மறக்காம கமெண்ட் அண்ட் ஒரு லைக் பண்ணுங்க. நாங்க கேட்கறது அது மட்டும் தான், அதை மட்டும் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னா 4th கிரேட் நிஞ்சா வார் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றீங்களா? அப்படி என்னதான் மாதரா பலசாலியா இருந்தாலும் அவனால தனியா மீட்டிங் போறீங்களா? அப்படினா ஏ வார்த்தை மேல எப்படி நாளை எப்படில மறு ஜம்மு வந்தா இந்த ஒத்த ஆளே தனியா நின்னு இந்த மொத்த கிராமத்தையும் நாட்டா பெயின். அந்த விஷயத்தை நீங்க இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? சரியா சொன்னீங்க. இந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். அதோட அகாட்ஸ்கி இப்போ 1 டெயில் இருந்து 7 டெயில்ஸ் வரைக்கும் சிறைப்பிடிச்சு 7 டெயில் வரைக்கும் மீட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் வந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சக்தியை விட அவங்க 2 மடங்கு பலசாலியா இருப்பாங்க. வேளை அப்படியானா 5 நேஷன்ஸ் இல்ல இந்த மொத்த உலகமுமே மண்ணோட மண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல நாம தாமதிக்கவே கூடாது. அப்படின்னா சரி, மாதரா எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானே அவனை தாக்க முடியும். அவ சரியா எங்க இருப்பாங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கோம். மேட்டராஷி யூனிட் எங்களுக்கு சில தகவல்களை கொடுத்திருக்காங்க. மாதரா உச்சிஹா மறைஞ்சிருக்கிற இடத்தை அவங்க கண்டுபிடிச்சதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன உண்மையாவா? ஆமா, அதை உறுதிப்படுத்ததான் அவங்களே இந்த முறை களத்துல இறங்கி இருக்காங்க. அவனை எங்க இருக்கேன்றத ஃபர்ஸ்ட் தேடி பிடிக்கிறாங்களா? என்னன்னு பாருங்கடா. நாம சீக்கிரமே எல்லா வில்லேஜுக்கும் 4th நிஞ்சா வார பத்தி அறிவிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? போர் ஆரம்பிக்க போகுதா? எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு சாக்குரா. சாக்குராக்கு இப்பவே தெரியாது. 4th கிரேட் நிஞ்சா வார அறிவிச்சிருக்கான். இத்தனை நாளா தனித்தனியா மோதிக்கிட்டு இருந்த எல்லா வில்லேஜஸும் ஒன்னா சேர்ந்து மாதரா உச்சிஹாவை எதிர்க்க போறோம். செய்வாங்களா? அப்படின்னா யாரு அகாட்ஸ்கி எதிர்க்க போறாங்கன்னு கேக்குறேன். அகாட்ஸ்கியா? ஐயோ இவங்களுக்கு எங்க வச்சு கவலை. அப்புறம் போகாம என்ன செய்ய? முழு பலத்தோட போராடணும். அவங்க மென்டல் ஸ்டேட்டை பாத்துக்க வேண்டியது உங்க எல்லாரோட கடமையும் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்காம எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன். புரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நருட்டோ மேல உங்க எல்லாரோட எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அகாட்ஸ்கி நருட்டோவை தான் கைப்பற்றாங்க. என்னாச்சு? லேடி சொன்னாடே அது என்னன்னா இச்சிரகு ராமன்ல இருந்து நருட்டோ திடீர்னு காணாம போயிட்டான். என்ன? ஒருவேளை எதிரிகள் தான் நருட்டோவை கிட்னாப் பண்ணது யாரா இருந்தாலும் சரி, அவனை கொன்னுட்டு நருட்டோவை கூட்டிட்டு வாங்க. இல்ல இன்னும் வரல. அதான் அங்கதான் இருக்கேன். திரும்ப ஓடி விட்டுருவாங்க போல. இந்த சாப்பாடு எடுத்துக்க கொண்டு வந்தாங்க. முதல்ல காணாம போன என்னடா திடீர்னு வந்து நிக்கற. நருட்டோ நீ காணாம போயிட்டேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பதறிட்டாங்க. அதோட உன்னை பாப்போன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அது இருக்கட்டும், எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? நான் மட்டும் இல்ல, என்னோட பையனும். நருட்டோ அவ்வளவுதான். பிடிக்கவே முடியாது. அது என்ன, நீதானே அந்த கிராமத்தையே காப்பாத்தின ஹீரோ ஆச்சு. ஹீரோ ப்ளீஸ் உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? இதெல்லாம் அவங்க சும்மா மக்கள் மாட்டேன்னு சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் இல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. கேட்டதே இல்ல. இந்த வில்லேஜ் காப்பாத்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் இவனை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாரும் அவனை ஒரு அரக்க எப்படி பார்த்தாங்க. இத பாருங்க, அவனோட திறமையால நீ இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. சாப்பிட விடு. சரி சாப்பிடு. சாப்பிட போறேன் நருட்டோ. சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. படியா பாருங்க, எங்கடா போய் தொலைஞ்ச. ஐயோ கரெக்டா சொல்றா. எதுவும் பேசாம உடனே கிளம்பு.
நீ காணாம போயிட்டேன்னு நாங்க ஆத்தி. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா நீ என்னடா? சாப்பிட்டு விட்டு பாவம் சாப்பிடாம கூட்டிட்டு பாவம் கடைசி வரைக்கும் சாப்பிட விடாம விட்டாங்களப்பா. ஆளை நீ கையோட Great கொண்டு Lord விட்டாரு. Helder-அ பாத்தியா? ஆமா, அவர் ரிவர்ஸ் சம்மனிங் ஜுட்சுவை பயன்படுத்தினாரு. அதால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி சொல்லாம கூட்டி போயிட்டாங்க. இப்ப வந்துட்டான்ல. தப்புதேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முன்ன விட பலசாலி ஆயிருக்கேன். நல்லது. ஆனா எதுக்கு கிரேட் லார்ட் ஹெல்டர் உன்னை சமன் பண்ணாரு? கிரேட் லார்ட் எல்டர் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் கூப்பிட்டிருக்காரு. அது சொல்லக்கூடாதுல்ல. அதே மாதிரியா? அப்படின்னா கிரேட் லார்ட் ஹெல்டர் உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஐயோ, என்னன்னு சொல்லு. ஏதோ ரெசார்ட்ல இருக்கிற ஆக்டோபஸ நான் சந்திக்க போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொன்ன? நருட்டோ கொஞ்சம் சொல்றியா? அத எப்படி சொல்றது? புரியல. அந்த ஆக்டோபஸ் எனக்கு உதவியா இருக்கும்னு அவர் சொன்னாரு. ஆனா பாவம், அதுக்கு மேல அவருக்கே எந்த விவரமும் தெரியல. ஐயோ, நான் சாஸ்கே கூட மோத வேண்டியிருக்கும்னு அவர் சொன்னாரு. என்ன சாஸ்கே? ஆமா, அதுல ஒருத்தர் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஒருத்தர் யார்? தயாராகிருக்கேன். நான் யார வேணாலும் சமாளிப்பேன். நருட்டோ, இத பாரு சாக்குரா, நீ கவலைப்படாத. சாஸ்கேவை சமாளிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு என்னாச்சு? இதெல்லாம் சாதாரணம் தான். இதை விட மோசமா இன்னும் நிறைய இருக்கு. பரவாயில்லையா? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. உண்மையான பேட்டில் ஃபீல்ட் இதை விட இன்னும் மோசமா இருக்கும். ரத்த வாடையும் வீரர்களோட அழுகையும் நீங்க பார்க்க ரொம்ப மனசொடைஞ்சு போவீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மெடிக்கல் நிஞ்சாவா இருந்தா அது எதையும் கண்டுக்காம நம்ம வேலையை மட்டும் சிறப்பா முடிக்கணும். கஷ்டம். எல்லாரும் நம்மள நம்பிதான் இருப்பாங்க. நம்ம அவங்கள காப்பாத்துவோங்கிற நம்பிக்கையில அவங்க புரியுது. அதுக்காக மட்டும்தான் நானும் இது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் அங்க இருக்கணும். பரவாயில்ல, எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்க. நாம உடனடியா முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சுனாடே. இந்த 5 இது வந்தாங்களா? போன தடவையே ஒரு சின்ன பையனை தானே முழுசா நம்பி இருந்தீங்க. உங்களுக்கு வயசானதுனால வீக்கா இருக்கீங்களோ? கொடமுழகா மாதிரி மூக்கு இருந்தா எல்லாத்துலயுமே நுழைப்பீங்களா? டன்சோ பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களை ஹொக்காகேவா பார்க்கறதுல சந்தோஷம் சுனாட்டே. வாழ்த்து தெரிவிச்சதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பேச வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? முதல்ல பத்தி பேசுவோமா? அதுக்கப்புறம் பேட்டில் ஸ்ட்ரென்த்தை பத்தியும் எதிரிகளை பத்தியும் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அப்ப அந்த 2 ஜின்சுருக்கியும் நம்ம எங்க ஒளிச்சு வைக்கலாம்? என்ன ஒளிச்சு வைக்கணுமா? என்ன பிரச்சனை? வார் நடக்கும்போது நருட்டோவும் பியும் நமக்கு தேவை. எதுக்காக அவங்கள ஒளிச்சு வைக்கணும்? நானும் முதல்ல அதான் நினைச்சேன். ஆனா நம்ம எதிரிகள் அவங்க 2 பேரையும் சிறைப்பிடிக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. இதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். போன மீட்டிங்ல நாம அதானே முடிவெடுத்தோம். ரொம்ப நம்மளோட எதிரி மாதரா. அசிங்கப்படுத்தினாப்பா. நம்ம எல்லார் கதையும் அங்கேயே முடிஞ்சிடும். இதுக்கு நான் நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம 5 கிரேட் நேஷன்ஸோட நரிட்டோ இன்னொருத்தனை யார் பாதுகாக்கணும்? அந்த இப்ப பாட்டு எழுதி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆமா, பி. அவனுக்கு என்ன இருக்கு? அவன் 8 டைல்ஸ். அவன் 8 டைல்ஸ். நருட்டோவை பத்தி உங்களை விட அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் தான் கிசாமிய முதுகுல சவுண்ட் தர்றானே. ஆனா உருவத்தை மாத்தி விட்டாங்க. அவனுக்கு தெரியாது. நருட்டோவை பொறுத்தவரை தான் நண்பர்களுக்கு ஒண்ணுன்னா சும்மா இருக்க மாட்டான். உயிரை கூட கொடுத்து காப்பாத்துவான். நம்ம மிலிட்டரி ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த 5 காகைக்கு நடுவுலயும் ஒற்றுமை இருக்கணும். இல்லனா எதிரிகள் நம்மள சுலபமா தோக்கடிச்சிருவாங்க. நீங்க ஒத்துக்கிறத விட்டு 5 ஊரும். அப்ப சரி, நான் ஒத்துக்கறேன். சரி, நல்லது. ஒரு வழியா வயசான ஆனா அவன் ஒத்துக்க மாட்டானே. ஒத்துக்காம போய்டுவாளோன்னு பயந்துட்டு வயசான கிளவி. ஐயோ, அசிங்கப்படுத்துறானே இந்த மூக்கு மண்டையன். பண்ணலாமா? இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. என்ன முடிவா இருந்தாலும் அதை சீக்கிரம் எடுக்கிறீங்களா? எனக்கு ஒரு இடம் நல்லாவே தெரியும். அது ஹிடன் கிளவுட் வில்லேஜ்ல தான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் எந்த அக்காட்ஸ்கியும் இருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்.
எந்த கடைசியில் இடம்? இங்கே சொல்லிட்டேன். ஆ, தனியா என்கிட்ட அதான் எதுவும் பேசணும்னு தெரியலையே. சொன்னீங்களாமே. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? உங்க தம்பி பீக்குள்ளதான் அந்த 8 டைல்ஸ் இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஓ என்ன இது தம்பி தெரியணும்னா, தான் அது. கிளர்னால நருட்டோக்கு 9 டைல்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்க முடியுமா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறதில்ல. ஒருவேளை அந்த பொடி பையன் நருட்டோ 9 டைல்ஸோட சக்தியையும் கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான்னா இட்டன் லீஃப் வில்லேஜுக்கு அவனே ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுவான். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் எப்படி சொல்லிவிட்டேன்? எல்லா விஷயத்திலையும் சேர்ந்து முடிவெடுக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ம், நாம எதிர்க்கிறது மாதரா உச்சிஹாவை. நிச்சயமா இந்த போர்ல நமக்கு கில்லர் பியோட பவரும் நருட்டோவோட பவரும் தேவை. நாம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு முடிவெடுக்கணும். உதவி பண்ணுங்கன்னு கேட்டு வந்த, ஆனா நீ பேசுறத பார்த்தா உதவி கேட்க வந்த மாதிரியே தெரியலையே. என்ன மன்னிச்சிடுங்க. ஆர்டர் போடுறேன். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இத பத்தி யோசிச்சேன். உண்மையாவா? என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் அங்க அனுப்புனது வெறும் ஒளிஞ்சிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நான் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த மாதிரி பண்றேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது பியும் நானும் அந்த தீவுல தான் பயிற்சி எடுப்போம். ஓ தீவு உள்ளது. தனித்தீவு யாருக்குமே தெரியாத இடம் போல. நீங்க 2 பேரோட அட்ராசிட்டி பயங்கரமா இருக்க போகுது. சரியா சொன்னேன். இந்த மிஷனை உன்னால மட்டும்தான் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும். நீயும் ஆமா இல்லைன்னா அது போக மாட்டேன். ஆமா கடைசி வைக்க சொன்னா ஏத்துக்க மாட்டேன். கூட யார் போறது? ஏமாட்டா எமோட்டாவா? அவன் போலதே கண்டால் கிரேட் எல்டர் ப்ராப்பர்சி சொன்னது சரியா தான் போச்சு. அந்த இடத்துக்கு நீ உடனே போய் ஆகணும். நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆக்டோபஸ் சந்திப்பேன்னு எனக்கு தோணுது. ஆமா. ரெசார்ட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஜாலியா போது வாய மூடு. நீ மிஷனுக்கு போக போற. புரியுதா? அதுக்கு ஏன் பெண்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கு எல்லாம் போட்டியா இருக்கு. நானும் சாஸ்கேவும் வருங்காலத்துல மோத வேண்டி இருக்கும்னு அவர் சொன்னதும் உண்மையாக வாய்ப்பு இருக்கா? அது பத்தி முழுசா எதுவும் எனக்கு தெரியாது நருட்டோ. இருந்தாலும் நாம இப்ப இருக்கிறது போரோட முனையில. அதனாலதான் உன்னை இந்த எஸ் ரேங்க் மிஷனுக்கு அனுப்புறேன். நீ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா ஒளிஞ்சுக்க சொன்னா போக மாட்டேன்ல. போக மாட்டேன். நான் ஊரை விட்டுட்டு போக மாட்டேன். எஸ் ரேங்க் மிஷன்ல பட்டை கிளப்பிட்டு திரும்ப வரேன் சொன்னாடே பாட்டி. இந்த நினைக்கிறேன். அதோட பாக்குறதுக்கு கெத்தாவும் இருக்கு. எங்க இருக்க? நில்லுங்க, கொஞ்சம் விட்டு நல்லா கேட்டுக்கோ. இப்போ நான் ஒரு மிஷனுக்கு அனுப்ப போறேன். பாட்டு கச்சேரி வர வச்சிருக்கானே. பாட்டு கச்சேரி ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் விச்சு போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டு. இப்போ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் அவரு நம்மளோட உயிரை எடுத்துன்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம என்ன பாவத்தை 2 பேரை மட்டும் கட்டி போட்டு அந்த ஷோவை பார்க்க வைப்பாரோ? அவரு பாடுறத நம்மள இவங்களா கற்பனை பண்றாங்க. ஐயோ முடியாது. மாதிரியே இருக்குமே. இந்த விட்ட வர வழியும் நம்ம எப்படியாவது இந்த டிக்கெட்ஸ் வித்தே ஆகணும். ஆமா, இந்த டிக்கெட்ஸ் வித்தாதான் நம்ம அவர் கச்சேரியில இருந்து தப்பிக்கவே முடியும். ஆனா எப்படி பார்த்தாலும் கட்டி போட்டு அவர் பாடுற கேட்க வைக்கவே விடவே மாட்டாரு, தெரியும்ல. இப்போ நம்ம இந்த டிக்கெட்ஸ் வேண்டாமா? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும் சொல்லு. கிசாமி வேற கூட கூட்டிட்டு முடிஞ்சா? ஐயோ முடிஞ்சு போச்சு. ஐயோ நல்ல சீக்கிரம் முடிச்சு போடுறாங்கப்பா. இனி அடுத்து 5ஆம் தேதி தான் ரிலீஸ் தான் நருட்டோ. அதனால ஒரு நாள் வராதுன்னு